மஞ்சப்பை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் எங்கிட்டு திரும்பினாலும் ஸ்டெர்லைட் பேன் ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆலையை மூடுங்க, எங்கள் குழந்தைலாம் சாகுது, நாங்கள் வாழணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. தூத்துக்குடியில் என்னதான் நடக்குது, ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுது, ஸ்டெர்லைட்னா என்ன? ஒரு சின்ன பிளாஷ்பேக் போய் இந்த ஸ்டெர்லைட் ஆலை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1994 அப்போதைய முதலமைச்சர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டதுதான் இந்த ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம். இந்த நிறுவனம் 1995 கிட்டத்தட்ட 1600 கோடி முதலீட்டில் தன்னுடைய உற்பத்தியை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 16,000 ஊழியர்கள் இதுல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்தியாவில் தேவைப்படுற காப்பர் எக்ஸ்போர்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்ல உபயோகத்துக்காக இருந்தாலும் சரி 40% இந்த கம்பெனில தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 2வது மிகப்பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கான வளர்ச்சி மிக வேகமாகவும் இந்த கம்பெனில நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பெனியை ஏன் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை மகாராஷ்டிரால இருந்து, கோவால இருந்து, உத்தரப்பிரதேசல இருந்து இங்கெல்லாம் ஆரம்பிக்க வேணாம், இங்க எங்களோட வளங்கள்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், கவர்மெண்ட், பொதுமக்கள் இவங்கெல்லாம் போராடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி எங்க ஊர்ல ஆரம்பிக்க கூடாதுன்னு அடிச்சு பத்தி விட்டதுக்கு அப்புறம் வழக்கம் போல வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்ற கதையா நம்ம ஊர்ல ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். இதுக்கு அப்போது இருந்த அரசும் ரொம்ப ஆதரவும் தெரிவிச்சிச்சு. இந்த கம்பெனி மேல முறையா குற்றச்சாட்டு வந்தது 1997. அந்த 1997 வைகோ அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் நடைபயணம் போய் இந்த மாதிரி ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தை மூடணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நடைபயணம் போனது மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த கேஸை அவர் தாக்கல் பண்ணி முதல் முறையா ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வழக்கு போட ஆரம்பிக்கிறார். இந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறமா 2010 முதல் முறையா ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்த ஒரு ஊழியர் ஒருத்தர் விஷவாயு தாக்கி பலியாக ஆரம்பிக்கிறார். 2010 அவர் பலியானதுக்கு அப்புறமா 2013 இந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமா ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கையில இந்த பிரச்சனை கொடுக்கப்படுது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆமா இந்த கம்பெனில இருந்து காற்று, தண்ணீர், நிலம் இதுக்கெல்லாம் சேதம் விளைவிக்கிற மாதிரியான வாயுக்கள் இங்க இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது, இது மூலமா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உறுதி செய்ததுக்கு அப்புறமா 2013 கலெக்டர் நோட்டீஸ் கொடுக்கிறார் இந்த கம்பெனி மூடணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் வைகோ, நல்லக்கண்ணு இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த பிரச்சனைகள் ரொம்ப பூதாகரமா ஆனதுக்கு அப்புறமா மார்ச் 29, 2013 அன்னைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த கம்பெனியை மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டுறாங்க. 30ஆம் தேதி நோட்டீஸ் அந்த ஆலையோட நுழைவாயில ஒட்டப்பட்டு கம்பெனியும் மூடப்படுது. இதுக்கு அப்புறமா 31ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி 2013 வருஷம் அங்க வேலை பார்த்த ஊழியர்கள் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்க எங்க போய் வேலை பார்ப்போம், இப்படி திடீர்னு கம்பெனி நீங்க மூடிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போராட்டம், பேரணி அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆலையை திறக்க சொல்லி. அதுக்கப்புறமா உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. இந்த வழக்கை பசுமை தீர்ப்பாயம் கையில கொடுத்து இதை நீங்க ஆய்வு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அவங்களும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை போய் ஸ்டெர்லைட் ஆலையில போய் ஆய்வு செஞ்சு இவங்க ஒரு அறிக்கை என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆலையை தொடர்ந்து நடத்தலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உச்சநீதிமன்றம் ஓகே ஆலையை நீங்க தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. ஜூன் மாசம் 2013 வருஷம். சரி, இப்ப ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமா வெடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2019 இந்த கம்பெனி கொடுத்த 25 வருஷ கான்ட்ராக்ட் முடியுது. இந்த கான்ட்ராக்டை கவர்மெண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆர்டரும் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இருக்கிற ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தை இப்ப இவங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பண்ற வேலைகள் எப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரியே 4 மடங்கு பெரிய கம்பெனி பக்கத்திலே, அந்த ஆலைக்கு பக்கத்திலே கட்டுறதுக்கான வேலைகளை ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்றது இல்ல இந்த கம்பெனியை 4 மடங்கா விரிவாக்குறது இதுதான் இங்க பிரச்சனையா? இதுக்காக தான் அந்த மக்கள் இவ்வளவு போராடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கம்பெனி மேல வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்றது, இந்த மாதிரி ஆலை பக்கத்துல இருக்க கடல்ல 400 வகைக்கும் மேற்பட்ட மீன் வளங்கள் இருக்கு. இந்த மாதிரி வளங்கள் உள்ள ஏரியால 25 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கணும். பட் ஆனா இந்த ஆலை ஆரம்பிச்சதே இந்த கடல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆலை இருக்கு. சோ இந்த ஆலையோட ஆரம்பமே தவறா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா இந்த ஆலையில ஒரு நாள் காப்பர் உற்பத்திக்கு 1.5 கோடி லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுத்து உபயோகப்படுத்துறாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம குளிர்பான ஆலைகள் இருக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல இங்க இருக்கிறவங்க டெய்லி 1.5 கோடி லிட்டர் அப்படின்னா அப்ப அங்க இருக்க மக்களோட குடிநீர் பிரச்சனை, அந்த மாதிரி வாழ்வாதாரம்லாம் எங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்தது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, இந்த ஆலையிலிருந்து வெளியேற புகையில சல்பர் டை ஆக்சைடு மற்றும் ஆசிட் போன்ற நச்சுத்தன்மை அதிகம் கொண்ட வாயுக்கள் இருக்கு. இது மூலமா எங்களுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா, இது மட்டும் இல்லாம நிறைய கொடிய நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பா இருக்கு. இது மூலமா நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க மக்கள் பெரிய குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 41 நாளா அங்க இருக்க மக்கள் ஒன்று கூடி தெருவில் உட்கார்ந்து இந்த போராட்டத்தை ரொம்ப கடுமையா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆலை வந்து இனிமே இருக்கவே கூடாது, நாங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்கு அடுத்து வர தலைமுறையாவது கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தூத்துக்குடியில இந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. பட் 41 நாட்களா மீடியாக்கள் சின்ன சின்ன செய்திகளா போட்டுட்டு வந்த இந்த நேரத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி சாயங்காலம் 4 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் அங்க கூடுன ஒரு 50,000 பேர் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன அளவுல நடந்துச்சோ அதே அளவுல தூத்துக்குடியிலே அவங்க நடத்தி காமிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்தபடியா வேற போராட்டத்துக்கோ வேற பேரணிக்கோ எந்த விதமான விஷயங்களுக்குமே அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. சோ அங்க இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போராட்டம் பண்றதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்க சொல்லி எதுவும் சொல்ல முடியாது, நாங்க கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத மீடியாக்களும் பெரிய அளவுல பப்ளிஷ் பண்ண மாதிரியும் தெரியல. ஏதோ 1-2 சேனல்கள் இதை வந்து ரெகுலரா போடுறாங்க, மற்றபடி இது எதுவும் பெருசா இத எந்த ஒரு மீடியாக்களுக்குமே பேசல. பட் இது இவ்வளவு தூரம் பூதாகரமா ஆயிருக்கு, இவ்வளவு மக்கள் அங்க ஒன்று இணைஞ்சிருக்காங்க, லண்டன்ல இதை போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே முக்கியமா சோசியல் மீடியா தான். சமூக வலைதளங்கள்ல மீம்ஸ் கிரியேட்டர் இதை பத்தி ரெகுலரா கிரியேட் பண்ற மீமா இருக்கட்டும், இதை பத்தி ரெகுலரா வர்ற வீடியோஸா இருக்கட்டும், அங்கிருந்து போடுற Facebook லைவா இருக்கட்டும், இதுதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. நாங்க சொல்ற விஷயம் அதான், மக்களுக்கு ஒரு தீங்கான விஷயம் இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல இது மூலமா தெரியும், இது மூலமா நடக்கும் அப்படின்னு தெரிகிற கவர்மெண்ட் ஏன் அதை ஆரம்பத்திலே ஸ்டாப் பண்ண மாட்டேங்குது? ஒருவேளை இப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்து வருதுன்னா அதை நிப்பாட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஏன் தயங்குது? மற்ற ஊர்களில் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இங்க வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் தமிழ்நாட்டுக்கு வர்ற கம்பெனிகளுக்கு ஏன் தமிழ்நாடு எப்பயுமே கை கொடுத்து கூப்பிட்டுட்டு உள்ள வந்து வச்சு இங்க இருக்க மக்களை ஏன் நசுக்குறாங்க அப்படின்னு தெரியல. இதே மாதிரிதான் இந்த மீத்தேன் திட்டமா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கட்டும், அதை பத்தி இந்த வீடியோல நாங்க பேசலாம் கூட, இந்த வீடியோல மக்களுக்கு கேடு விளைவிக்கிற திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஏன் எடுத்து செய்யணும், அதை மட்டும் ஏன் எடுத்து செய்யறத ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க அப்படின்றதான் எங்களோட கேள்வியும் கூட. சோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு நீங்க பகிர்றது மூலமா இந்த விஷயங்கள் 4 பேருக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோல இருக்கிற விஷயங்களையும் இதுல நாங்க மென்ஷன் பண்ணிருக்க விஷயங்களையும் நீங்க ட்விட்டர்லயோ இல்ல Facebookலயோ நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்துட்டு இருக்க விஷயம் நாளைக்கு தமிழ்நாட்டுல எந்த மூலையில வேணாலும் யாருக்கு வேணாலும், ஏன் உங்களுக்கு வேணாலும் எனக்கு வேணாலும் நடக்கலாம். சோ நம்ம இப்பவே முழிக்க ஆரம்பிச்சோம், இன்னைக்கே நம்ம ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னாதான் நம்மளை சுத்தி இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயங்களையும் தட்டி கேட்கவும் முடியும், அதுல இருந்து நம்ம ஈஸியா விடுபடவும் முடியும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.